என்று தெரிகிறது. அதன் பின் எனக்கு என் மனதில் இருந்த சாதி வெறியை தூக்கி எறிந்துவிட்டு இன்று அம்பேத்கர் என் தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நான் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் தான் காரணம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் யார்? ஒன்னு இது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், அனைத்து மக்களுக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் தான் டாக்டர் அம்பேத்கர். ஆனா நம்ம மக்கள் என்ன குறுகி ஒரு வட்டத்துக்களையே அம்பேத்கர்னா ஒரு சாதி தலைவர், அவரை ஒரு கூண்டில் வச்சு அடைக்கணும். இது எவ்வளவு கேவலமானது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் வாழ்நாளில் லண்டனில் படித்து முடித்து விட்டு இந்தியா வந்தவுடன் அவருக்கு பொருளாதார பேராசிரியர் பதவி கிடைக்கிறது, வேலை, மாவட்ட நீதிபதியாக பதவி கிடைக்கிறது, உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி கிடைக்கிறது. எனக்கு எந்த பதவி வேண்டாம், நான் படித்த படிப்பு, நான் படித்த கல்வி என் சமூக மக்களுக்கு தான் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பதவி மட்டும் ஏற்றுக்கொண்டார். அப்ப கேட்கிறாங்க ஒரு நிருபர், நீங்க இந்த 3 பதவி வேண்டாம், நீங்க இந்த ஒரு பதவி மட்டும் ஏத்துக்கிற காரணம் என்ன? அதுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்றாரு. நான் ஒரு பேராசிரியராக இருந்திருந்தா, அல்லது மாவட்ட நீதிபதியா இருந்தா, அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தா என்னுடைய பொருளாதாரம் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் என் சமூகம், இந்த நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, அரசியலுடன் கூடிய பொருளாதார விடுதலை வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த சட்ட அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பதவியில் நான் இருந்து மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகள் செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பதவியில் இருக்கிறேன் என்று தெளிவாக கூறுகிறார். அப்படிப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அந்த பதவியை தூக்கி எறிகிறார். ஏன் தூக்கி எறிகிறாரு? பண்டித ஜவஹர்லால் நேரு பார்த்து கேட்கிறாரு, உன் பாராளுமன்றத்தில் நான் கொழுப்பம்ம மாதிரி உட்கார்ந்து இருக்கல, நீ குடிக்கிற தேநீர் விடுந்தி அருந்துவதற்காக நான் வரவில்லை. நான் கொண்டு வந்த சட்ட மசோதாக்களை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு எதற்கு இந்த பதவி? அதனால் நான் உன்னுடைய கொழுப்பம்ம மாதிரி பாராளுமன்றத்தில் தான் எடுக்க முடியும். ஆனா என்னுடைய நோக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய அரசியல் விடுதலை வேண்டும், பொருளாதாரத்துடன் கூடிய விடுதலை வேண்டும் என்ற நோக்கத்துடன் சொன்னார்ல, அந்த சவுகார் குளம், அந்த சவுகார் குளத்தில் முதல் முறை டாக்டர் அம்பேத்கர் அந்த குளத்தில் இறங்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் குளத்தில் நீர் எடுக்கிறாரு. நீர் எடுக்கும் போது என்ன பிரச்சனை? நீர் எடுத்துட்டு அந்த நிகழ்வு முடியுது, எல்லாம் போயிடுறாங்க. போன உடனே என்ன, அந்த யார் அம்பேத்கர் அவர்களுடன் அந்த சவுகார் குளத்தில் இறங்கி நீர் எடுத்தார்களோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உயர் ஜாதிக்காரர்கள் மறுதினமே தாக்க தொடங்குகிறார்கள். அவர்களுடைய தாக்குதலை கண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறார். பிறகுதான் ஆயிரக்கணக்கான பேரை அழைத்துக்கிட்டு போறாரு. அதே சமயம் தந்தை பெரியார் அவர்கள் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், தற்போது சிவகங்கை மாவட்டம் சிறுவயல் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு பொது கிணறு, டாக்டர் அம்பேத்கர் சவுகார் குளம், தந்தை பெரியார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுவயல் என்ற கிராமம், அங்கே பொது கிணறுல தண்ணி எடுக்கிற பிரச்சனை வருது. தந்தை பெரியார் அவர்களை கூப்பிடுறாங்க, இந்த பொது கிணறுல நீங்க தண்ணி நாங்க எடுக்கணும் வாங்க. தந்தை பெரியாரும் போயிடுறாரு. போன பிறகு அந்த குளத்துல இருந்து பாக்குறாங்க. அங்க போனா ஒரு ஏமாற்று வேலை. என்ன சொல்றேன்னா, உயர் ஜாதிக்காரருக்கு தனி கிணறு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி கிணறு. அப்ப சொல்றாரு, ஐயா நான் இதுக்கு வரல, இந்த கிணறை திறக்க மாட்டேன், ஊர்ல இருக்க அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த
கிணற்றில் தண்ணி எடுக்கணும்னா இந்த நிகழ்வில் கலந்துக்கணும். தந்தை பெரியார் திரும்பி வருகிறாரு. அதே போல் டாக்டர் அம்பேத்கர் 2வது போராட்டம் செஞ்ச மாதிரி அந்த சிறுவயல் கிராமத்திலையும் அனைத்து மக்களும், அனைத்து ஜாதி மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கிணறில் தண்ணி எடுக்கக்கூடிய போராட்டம் வெற்றி பெறுகிறது. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா இவர் என்னென்ன வேணா, தந்தை பெரியாரு சிறு வயதுல தான் கஷ்டங்கள் படாம சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. ஆனா டாக்டர் அம்பேத்கர் இருக்காருல்ல, அந்த சிறு வயதுல அவருக்கு ஒரு முடி வெட்ட முடியாது. டாக்டர் அம்பேத்கர் யார் முடி வெட்டுவா? அவருடைய சகோதரி முடி வெட்டி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு அம்பேத்கர் போறாரு. அப்படிப்பட்ட ஒரு எப்படின்னா, ஒரு தான் படிக்கக்கூடிய பள்ளியில குடிக்க தண்ணி கூட மறுக்கப்பட்ட இந்த நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் அரசு சார்பாக தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழி அம்பேத்கர் மேரில் அம்பேத்கர் பகத்துக்கு முன்னால நீ ஆண்ட ஜாதியாரு வேண்ட ஜாதியாரு எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. இன்னைக்கு இந்தியா நமக்கு நாட்டில், தமிழ்நாட்டில் தீண்டாமை எதிர்ப்பு நீ என்ன பேசு ஒவ்வொரு சொல்லுவேன், நான் உயர் ஜாதி அது பார்க்கணுமே. இப்ப எங்க மாவட்டம்லாம் எடுத்தா சிவகங்கை மாவட்டம், முன்னால தேவர் மாவட்டம், இங்க எல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா? நானா தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிற காரணமே என்னோட ஒரு 8வது படிக்கிறேன். என்னுடைய கபடி போட்டிருந்த பனியனை, என்னுடைய பனியனை ஒரு தாழ்த்தப்பட்ட தம்பி என் பனியன் போட்டு ஆடுற. எங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பனியனை எங்க அண்ணன் கூட பிறந்தவன் குச்சினால பிடிச்சு தனியா வச்சு தீ வச்சு எரிச்சான். ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் போட்ட பனியனை நீ போடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் எரிச்சான். அது போக பனியன் போட்ட பையனை அடிச்சான். அதுதான் பிரச்சனைய. அப்பத்தே நான் அந்த சாதிங்கிறத ஒழிக்கணும், அந்த ஜாதி ஒழிப்புல யார் முன்னில இருக்கா. அப்ப நான் 8வது படிக்கும் போது எனக்கு என்ன தெரியும்? அப்ப சுவர் விளம்பரங்கள்ல ஜாதி ஒழியணும், மதம் இல்லை, ஜாதி இல்லை, கடவுள் இல்லைன்னு தீக்காக்காரங்க தான் எழுதி வச்சுட்டேன். இதை பார்த்துட்டேன் நான் திராவிட கழகத்தில் இணைஞ்சி ஒரு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் என்பது எவ்வளவு பெரிய பெரிய சட்டம். அந்த சட்டத்தில் தந்தை பெரியார் கொளுத்தும் போது கூட அந்த இயற்றிய அம்பேத்கர் அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டிய வேலையோ அது அவளையும் செஞ்சு பிடிச்சவர். அம்பேத்கர் குளத்துல அந்த தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. அந்த ஊர் மக்கள் அடிச்ச உடனே 2வது நாட்டு குளத்துக்கு போனோன்னு அம்பேத்கர் அவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு. டேய், உனக்கு ஜாதிங்கிறது எங்க இருந்து வருது? ஜாதி என்பது உனக்கு எங்க இருந்து வருது? அந்த குலத்தின் போராட்டம் முடிந்த உடனே டாக்டர் அம்பேத்கர் உன் சாதி தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய மனு எரிப்பு போராட்டத்தை நடத்தினார். அந்த மனு எரிப்பு போராட்டங்கிறது பெரிய ஊர். அந்த இந்தியாவில் உள்ள உயர் ஜாதிக்காங்க அத்தனை பேர் அச்சப்படுறது. தைரியமா எடுத்து காட்டினார் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒரு என்ன நம்ம நாட்டில் ஒரு சொன்ன மாதிரி நம்முடைய சட்டம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடியதை விட இன்னைக்கு உயர்ஜாதின்னு எண்ணிட்டு இருக்கீங்களே, உங்கள் உரிமைக்காக போராடி பெற்று தந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு போராடினாரு. 8 மணி நேரம் வேலை யாருக்கு? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மட்டுமா? பெண்ணுக்கு சொத்துரிமை எது? இந்து தமிழ் இருக்கு. இப்படி பல போராட்டங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, டாக்டர் அம்பேத்கர், முகமது ஜின்னா, பெரியார் 3 பேரும் மும்பையில் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கொண்டு அவர் அறிக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு பேரு இப்ப எப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றிய அம்பேத்கர் இளைஞர் கூட்டமைப்பு மாதிரி காங்கிரஸ் எதிர்ப்பு முன்னணி. அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு முன்னணிங்கிற ஒரு நோக்கம் வந்தோடனே நமக்கு அந்த எதிர்ப்பு முன்னணி மூலம் இந்திய அரசு காந்தியையும் காங்கிரஸையும் ஒழிப்பது தன் லட்சியம் என்று உறுதியோடு
இருவரும் களமாடி சமூக நீதி கொள்கையை வென்றெடுத்து தந்த டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.